எபிசோட் 31. வண்ணத்துப்பூச்சியின் வசந்தம். தெனாலி ராமனின் நகைச்சுவை, அறிவு மற்றும் தனித்துவமான சிந்தனைகள் விஜயநகர அரசவைக்கு புதிய கோணங்களை வழங்கியவை. ஒரு அழகிய காலை, ராஜமாளிகையின் தோட்டத்தில் உள்ள வண்ணமயமான பூக்கள் மற்றும் பறவைகளைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திடீரென ஒரு வண்ணத்துப்பூச்சி அவரை தன் பக்கத்தில் வந்து சுற்றி கொண்டது. அந்த வண்ணத்துப்பூச்சியின் அழகு அவரை மெய்மறக்க வைத்தது. இந்த வண்ணத்துப்பூச்சியின் அழகிற்கு காரணம் என்ன என்று மகாராஜா கேட்டார். அரசவையில் இருந்த யாருக்கும் தெளிவான பதில் அளிக்க முடியவில்லை. அதே சமயம் தெனாலி ராமன் தனது வெகுளமிக்க ஆனாலும் நகைச்சுவையான தோற்றத்துடன் மாளிகைக்கு வந்தார். மகாராஜாவே, இந்த வண்ணத்துப்பூச்சியின் அழகையும் அதன் வசந்த கால வாழ்வையும் குறித்து விளக்க கிடைத்த உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் தெனாலி சிரித்துக்கொண்டே. வண்ணங்களின் உண்மை. தெனாலி தன் சிறந்த அறிவாளிகளின் ஒன்றாக அடுத்த நாள் மாலை அரண்மனையில் நடக்கவிருந்த அரங்கில் பேச திட்டமிட்டார். அரங்கம் பல்லாயிரம் மக்களால் நிரம்பியது. பலரும் வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை பற்றி என்ன பேசப் போகிறார் என்ற ஆவலுடன் இருந்தனர். தெனாலி தனது உரையை தொடங்கினார். வண்ணத்துப்பூச்சி என்பது இயற்கையின் ஒரு வரம். அதன் வண்ணங்கள் சுதந்திரத்தையும் அழகையும் மட்டுமின்றி வாழ்க்கையின் பல அர்த்தங்களையும் பிரதிபலிக்கின்றன. அதன் சிறகுகளில் காணப்படும் ஒவ்வொரு வண்ணமும் இதயத்திற்கு இன்பம் தருகிறது. ஆனால் அதற்கும் ஒரு இலட்சியமான காரணம் உள்ளது. வண்ணங்கள் இயற்கையின் மொழி. அந்த வண்ணங்கள் அதன் வாழ்க்கையின் கதையை சொல்லுகின்றன. அவரது பேச்சின் மத்தியில் ஒரு சிறிய குழந்தை எழுந்து, ஆனால் தெனாலி, வண்ணத்துப்பூச்சி எப்படி இதை உணரச் செய்கிறது என்று கேட்டது. தெனாலி அதற்கு சிரித்துக்கொண்டே, அது தான் இயற்கையின் ரகசியம் பிள்ளையே. சில கேள்விகளுக்கு நாம் காணும் வடிவங்களிலேயே பதிலை காண வேண்டும் என்றார். அரசரின் மகிழ்ச்சி. தெனாலி தனது உரையை முடிக்கும்போது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். உங்கள் சிந்தனைகளின் ஆழம் நம்மை நம்பிக்கையுடன் பார்த்து கொள்ள கற்றுக் கொடுப்பது போல் உணர்கிறது என்றார். இதற்கு தெனாலி ராமன், மகாராஜாவே, வாழ்க்கையின் வண்ணங்களைப் போலவே வாழ்க்கையின் வித்தியாசங்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு வண்ணத்துப்பூச்சி போல நம் உலகிற்கு புதுமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறார்கள். அதனால் அனைவரையும் மதித்து வாழ்வோம் என்றார். மக்கள் கைதட்டலில் முழங்கினர். அந்த நாளுக்கு பிறகு தெனாலி ராமனின் உரை விஜயநகர அரசவையின் தலைசிறந்த நிகழ்வாக இன்றும் மக்களின் மனதில் இருக்கிறது. இயற்கையின் வண்ணங்கள் என்றும் உயிரோடு இருக்கும்.